நாம இன்றைக்கு பார்க்க போறோம் அரசியல் அமைப்பு மாதிரிகள். இந்த அரசியல் அமைப்பு மாதிரிகள் என்று சொல்லுகின்ற பொழுது அரசியல் அமைப்பு மாதிரிகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நிமிஷம். இந்த எங்க போறான்? எடுத்து போட்டு ஒழுங்கா தண்ணி விட்டா வருவான். போன வழிக்கு போட்டு. எனக்கு இன்னைக்கு ரெக்கார்டிங் போட்டுக்கொள்ள முடியாமல் இருக்குது. அதனால ரெக்கார்டிங் கேட்காதீங்க. அந்த என்னன்னு சொன்னால் இந்த யாரோ ஒரு ஆள் ரெக்கார்டிங் போடுறீங்க தானே? ரெக்கார்டிங் போடுறத டிசம்பர் மாத பெய்ட் குரூப்ல போட்டுடணுமே, நான் அனுமதிக்கிறேன். ரெக்கார்டிங்கை திரும்ப போடுங்க. அந்த ரெக்கார்டிங்கை டிசம்பர் மாத பெய்ட் குரூப்ல நீங்க போட்டு விடணும் கிளாஸ் முடிய. சரி. இந்த அரசியல் பாடப்பரப்பில் உலகில் காணப்படும் அரசுகளுள் ஒவ்வொரு விடயத்திற்கும் சிறப்பாக உதாரணம் காட்டி பேசப்படுகின்ற பல அரசியல் அமைப்புகள் காணப்படுகின்றன. உலகில் பல்வேறு வகையான அரசியல் அமைப்புகள் காணப்படுகின்றன. அந்த பல்வேறு வகையான அரசியல் அமைப்புகள்ல ஒவ்வொரு அரசியல் அமைப்பும் அல்லது சில நாடுகள் சில விடயங்களுக்கு உதாரணம் காட்டி பேசப்படுகின்ற அரசியல் அமைப்புகளை கொண்டனவையாக காணப்படுகின்றன. அந்த வகையில அமெரிக்கா, இந்தியா, சுவிட்சர்லாந்து, பிரித்தானியா, இலங்கை, பிரான்ஸ், இப்படி பல்வேறுபட்ட நாடுகளும் ஏதோ ஒரு விடயத்துக்கு சிறப்பானதாக காணப்படுகின்றது. ஏதோ ஒரு விடயத்துக்கு சிறப்பானதாக காணப்படுகிறது. அப்போ அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு 300 மட்ட பாடப்பரப்புல பாடத்திட்டமாக சில நாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுல அமெரிக்கா, இந்தியா, சுவிட்சர்லாந்து, ரஷ்யா, ஜெர்மனி, பிரித்தானியா, பிரான்ஸ், தென் ஆப்பிரிக்கா. இதுல கவனிக்கும் மாணவர்கள் மைக் ஓப் பண்ணிக்கொள்ளுங்க. மைக்கெல்லாம் ஓப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல மாணவர்கள் கவனிக்கணும். இந்த நாடுகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு வினா அல்லது 2 வினா தான் வரும். இவ்வளவு நாடுகள்ல இருந்தும் ஒரு வினா அல்லது 2 வினா தான் வரும். அப்ப நீங்க யோசிக்க தேவையில்ல, நம்ம முடிந்த அளவு இதுகளை படிப்போம். இந்த நாடுகள் அவ்வளவையும் படிச்சு முடிக்கணும் என்று யோசிக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. இந்த நாடுகள் இல்லாமலே உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். என்ற ஆரம்பத்திலிருந்து படிக்கிற ஆக்களுக்கு தெரியும், நிறைய வினாக்களுக்கான விடைய நாம முடிச்சு வச்சிருக்கிறோம். நிறைய வினாக்களுக்கான விடைய நாம பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த நாடுகள் அவ்வளவையும் நாம படிக்கணும் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. முடியுமான அளவு எக்ஸாம் வரையும் படிப்போம். அதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளை செய்யக்கூடியதா இருக்கும். நாடுகள் இல்லாமலே நீங்க தற்போதைக்கு 5 கேள்வி 6 கேள்விக்கு விடை எழுத ஓகே ரெடி. ஆரம்பத்திலிருந்து படிச்சாக்க எக்ஸாம் பிந்தி போமா இருந்தால் மற்ற விடயங்களை திரும்ப முறை மீட்டி பார்ப்போம் நாம. சரி. அப்ப இன்னைக்கு நாம இந்த நாடுகள்ல நாம பார்க்கிறோம், பிரித்தானியாவின் ஒற்றையாட்சியும் அதிகார பரவலாக்கமும். உங்களுக்கு இப்ப ஏலவல்ல மாதிரி அந்த அரசியல் அமைப்பை உள்ளால போய் படிக்கிற இது இல்லை. அரசியல் அமைப்பை கொஞ்சம் ஆய்வு ரீதியாக படிக்கிறே தான் உங்களுக்கு இருக்குது. அப்ப அந்த வகையில் நம்ம பார்க்கிறோம் பிரித்தானியாவின் ஒற்றையாட்சியும் அதிகார பரவலாக்கமும். இப்ப மாணவர்கள் இப்ப இதுல பிரித்தானிய அரசியல் அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது, பிரித்தானிய அரசியல் அமைப்பின் பண்புகள், அது போன்ற விடயங்களை இங்க நாம் படிப்பிச்சு நேரத்தை வீணாக்க விரும்பல. நம்ம எக்ஸாமுக்கு எப்படி வினாக்கள் வருமோ, உங்களோட சிலபஸ்ல என்ன விடயம் இருக்குதோ அந்த விடயங்களுக்கு தான் கூடுதலாக முக்கியத்துவம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கையில பேப்பர் இருக்குமாக இருந்தால் யாராவது இந்த நாடுகள் சம்பந்தப்பட்ட வினாக்கள் எப்படி வினாக்கள் வந்திருக்குது,
யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் ரெண்டு மூணு கேள்வியை வாசிங்க பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ரெண்டு பேப்பர் கையில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு 300 லெவல்ல ரெண்டு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்குது. அப்ப அந்த நாடுகள் சம்பந்தப்பட்ட வினாக்கள் ஏதாவது பேப்பர்ல இருக்குமா இருந்தால் கொஞ்சம் எனக்கு வினாவை வாசிங்க பார்ப்போம். சார் 2022ஆம் ஆண்டுல ஓகே. பிரித்தானிய பாராளுமன்ற முறையில் உண்மை நிறைவேற்றுத்துறை மற்றும் நாம நிறைவேற்றுத்துறை என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பினையும் மற்றும் அதிகாரங்களையும் விவரிக்குக. ம், சரி. வேற 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 கேள்விகள்? அது வேறு வினா? ஆறாவது கேள்வியா வந்திக்கு சார். சரி. அதே ஆண்டுல 7வது கேள்வியா வந்திக்கு ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதியின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஓகே ஓகே, சரி சரி. அப்ப லேசான கேள்விகள் தான். நான் படிப்போம் படிப்போம் இந்த அறிமுகத்தை பார்த்துட்டு நாம பார்ப்போம். ஏன்னா அது இப்ப நான் இப்ப படிப்பிக்கிற செக்ஷனை விட அந்த நீங்க சொன்ன கேள்வியில இருந்து ஈஸியான பகுதி. இப்ப நான் படிப்பிக்கிறே கொஞ்சம் யாப்புல யாப்புல உள்ளால போயிட்டு யாப்பை ஆராய்கின்ற விடயம். அப்ப உங்களுக்கு இப்படி ஆராய்ஞ்சோம்னு சொன்னால் ஈஸியான முறையில் கேள்வியை செய்யக்கூடியதாக இருக்கு. சரி, பிரித்தானியா நாம அப்படி உள்ளால இருக்கிற விடயங்களை நம்ம படிப்போம். தற்போதைக்கு பார்ப்போம் மாணவர்களே. அப்ப இதுல நம்ம பார்க்கிறோம் பிரித்தானிய ஒற்றையாட்சியும் அதிகார பரவலாக்கம். இப்ப மாணவர்கள் சொல்லப்படுது பிரித்தானியா வந்து ஒரு ஒற்றையாட்சியை கொண்ட ஒரு நாடு. இலங்கையை போன்று பிரான்ஸை போன்று ஒரு ஒற்றையாட்சியை பின்பற்றுகின்ற நாடு பிரித்தானியா. அரசியல் யாப்பு வரையப்பட்ட பொழுது பிரித்தானியா ஒரு ஒற்றையாட்சி நாடு என தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பிரித்தானியா இப்படி ஒற்றையாட்சி நாடு என சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு காலப்போக்கில் பிரித்தானியாவில் ஒற்றையாட்சி தன்மையிலிருந்து விடுபட்டு அது அதிகார பரவலாக்கலை மேற்கொள்கின்ற ஒரு அரசியல் அமைப்பாக மாறியிருக்கின்றது. ஒற்றையாட்சி என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒற்றையாட்சி என்றால் என்னது, ஒற்றையாட்சியின் பண்புகள்லாம் ஏற்கனவே நாம் படிச்சிருக்கிறோம் தானே? ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி படிச்சிருக்கோம் தானே? சத்தம் இல்லையா? சார் படிச்சோம் சார். படிச்சிருக்கோம் சார். சொல்லணுமே, வாய் திறந்து சொல்லணுமே. அப்ப எனக்கு கோபம் வருங்கிறது தெரியும் தானே? யாராவது ஒரு ஆள் இப்ப இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறது. நான் சொல்ல தேவையில்ல. டெக்ஸ்ட் எனக்கு வாசிக்க டைம் இல்லை. நான் அதை உள்ளால போய் நான் பார்க்கறது இல்லை. என்ன நடக்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ரைட் அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம பேசாம இருக்கிறது. கடைசியா யாரும் சொல்றதுல மொத்தத்தில் அவ்வளவு பேரும் ஏச்சு வாங்குறது. என்ன இது எப்படி நடந்துன்னு சொன்னால் இந்த இந்து ஒரு இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால் ஒரு கோயில் அந்த பாலால கடவுளை குளிப்பாட்டணும், சாமியை குளிப்பாட்டணும். அப்ப சாமியை குளிப்பாட்டுவதற்கு ஒவ்வொருத்தரும் பால் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கோயில பெரிய ரெண்டு அண்டா வைக்கப்பட்டிருக்குது. பெரிய ரெண்டு அண்டா வைக்கப்பட்டிருக்குது. அதுல கொண்டு வர பாலை வந்து ஒவ்வொருத்தரும் ஊத்தணும். அப்போ வரிசையாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இப்ப பால் குடத்தோட வந்திருக்கிறாங்க, பால் ஊத்த வந்திருக்கிறாங்க. அப்போ இப்படி வார நேரத்தில் ஒவ்வொருத்தரும் என்ன இப்ப இந்து என்ன யோசிக்குதுன்னு சொன்னால் 1000 பேர் இருக்கிறான், 999 பேர் வந்து பால் ஊத்துவான். நாம ஒரு குடம் தண்ணியை ஊத்திட்டு வந்துடுவோம், தெரியவா போகுது இப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஆள் தண்ணியை ஊத்த. அதே போல இந்த கிளாஸ்ல இருக்கிற இன்னும் 4-5 பேரும் அப்படியே தண்ணியை ஊத்த. கடைசியா கும்பாபிஷேகத்துக்கு அண்டாவை போய் பார்க்கும் பொழுது இருப்பது ஃபுல்லா அப்படியே தண்ணி தான். 1000 பேரும் அப்படிதான் யோசிச்சிருக்கிறான். மற்ற 999 பேரும் பால் ஊத்துவான், நம்ம தண்ணி ஊத்துவான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் யோசிச்சு கடைசியாக அண்டாவுல இருந்தது ஃபுல்லாவே எல்லாமே தண்ணி மட்டும்தான். அப்ப அப்படித்தான் இந்த கிளாஸ்ல நடக்குது. யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்க, யாராவது ஒரு கிளாஸ்ல இருப்பாங்க, சில பிரதிநிதிகள் இருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு பிரதிநிதி, அவங்க மட்டும் தான் பேசுறது வகுப்புல. அவங்க பேசுவாங்க தானே, நம்ம ஏன் பேசுவானே அப்படின்னு கொஞ்சம் பேர் அமைதியா இருக்கிறது. அப்ப எனக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்லணும்னு சொன்னால் கோபம் வரும். ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி படிச்சாச்சான்னு சொல்லி கேட்டு 2-3 நிமிடத்துக்கு பிறகுதான் யோசிக்கிறீங்க படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. என்ன பிரச்சனை?
யாராவது சொல்லுவாங்க? கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? 42 பேர். சரி, 40 பேர் நோப்பமே. அந்த 40 பேர்ல யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்க, நாம பேசாம இருப்போமே என்று நீங்க அமைதியா இருக்கிறீங்க. மொத்தத்துல அவ்வளவு பேரும் அமைதியா இருந்தீங்க. அதனால தான் பேச்சு வாங்க வேண்டி வந்தது. இப்ப நாம பார்த்திருக்கிற ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புகள்ல நாட்டின் அதிகாரமானது மத்திய அரசிடம் குவிந்து காணப்படும். நாட்டின் அதிகாரம் மத்திய அரசிடம் குவிந்து காணப்படும். நாடு முழுவதற்குமான சட்டங்களை உருவாக்குவது, நடைமுறைப்படுத்துவது, நீதி பரிபாலனம் செய்வது, எல்லா வேலையும் செய்வது மத்திய அரசு மாத்திரம்தான். மத்திய அரசு மாத்திரம்தான் அந்த வேலைகளை செய்து வரும். மற்ற உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு அத்தகைய அதிகாரங்கள் காணப்பட மாட்டாது. மத்திய அரசாங்கம் விடுக்கும் சட்டத்திட்டங்கள் சகலவற்றுக்கும் நாடளாவிய ரீதியில் உடன்பட்டு செயற்படுகின்ற விசேட இயல்பினை உள்ளடக்கியதுதான் ஒற்றையாட்சி. மத்திய அரசினால் உருவாக்கப்படுகின்ற சட்டங்களுக்கு நாட்டில் இருக்கின்ற அனைவரும் கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒரு செயற்பாடுதான் இந்த ஒற்றையாட்சி. உலகின் முதன்முறையாக ஒற்றையாட்சியினை தாவித்தது பிரித்தானியா. நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வகையான சிறப்பியல்புகளை கொண்டிருக்கும் என்று. அந்த வகையில பிரித்தானியாவின் சிறப்பியல்பு என்னன்னு சொன்னால், உலகிலேயே முதலாக ஒற்றையாட்சி முறையை தோற்றுவித்த நாடு பிரித்தானியா. அதே நேரத்தில் மந்திரி சபை ஆட்சி முறையை தோற்றுவித்த நாடு பிரித்தானியா. உலகில் இருக்கட்சி முறைக்கு பேர் போன நாடு பிரித்தானியா. அப்ப இப்படி பிரித்தானியா இது போன்ற பல்வேறுபட்ட சிறப்பியல்புகளை கொண்டிருக்கின்ற காரணத்தினால, இது போன்ற பல்வேறுபட்ட சிறப்பியல்புகளை கொண்டிருக்கின்ற காரணத்தினால பிரித்தானிய அரசியலமைப்பு இந்த பாடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. சரி, பிரித்தானிய உள்ளடக்கிய உலகின் முதன்முறையாக ஒற்றையாட்சியை தோற்றுவித்த நாடும் பிரித்தானியா. பிரித்தானிய பாராளுமன்றம் மாண்புறு புரட்சியின் விளைவின் மூலமாக மீயுயர் அதிகாரத்தினை பெற்றுக் கொள்கின்றது. அடுத்து உலகில் காணப்படுகின்ற சட்டத்துறைகள்ல அதிகூடிய அதிகாரம் படைத்த சட்டத்துறையாக காணப்படுவதும் பிரித்தானிய பாராளுமன்றம். அடுத்த முக்கியமான இயல்பு பிரித்தானிய அரசியலமைப்பு. இவ்விரமையினூடாக பிரித்தானியா ஒற்றையாட்சி முறைமை அல்லது ஒற்றை தத்துவத்தினை பிரகடனப்படுத்தியது என்று சொல்லலாம். அப்ப அந்த வகையில பிரித்தானிய பாராளுமன்றம் அதிகாரம் படைத்தது, நாட்டுக்கு தேவையான சகலவிதமான சட்டங்களையும் உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தது. அந்த வகையில பிரித்தானிய பாராளுமன்றம் அதிகூடிய அதிகாரம் படைத்த பாராளுமன்றம் என்றும் சொல்லப்படுகிறது. இதுவும் அங்கு காணப்படுகின்ற சிறப்பான ஒற்றையாட்சி பண்பை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. பிரித்தானிய பாராளுமன்றமானது டி.இ. லோம் என்பவரின் கருத்துப்படி ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும், அப்ப இலங்கையில சோல்பரி அரசியலமைப்பில் அந்த கருத்தை வெளியிட்டவர் சர் ஐவர் ஜெனிங். பிரித்தானிய பாராளுமன்றம் தொடர்பான கருத்தை வெளியிட்டவர் டி.இ. லோம் என்ற அறிஞர். லோம் முக்கியமான பெயர், பாடமாய்க்கொள்ளுங்க. லோம் என்ற அறிஞர். அவர் சொல்றாரு, ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றும் வல்லமையினை தவிர சட்டவாக்கத்தில் பரிபூர்ணமான அதிகாரத்தினை கொண்டுள்ளது பிரித்தானிய பாராளுமன்றம். ஆகவே பிரித்தானிய பாராளுமன்றம் ஒற்றையாட்சி தத்துவத்தின் உயர்நிலையில் வைத்து போற்றப்படுகின்ற ஒரு பாராளுமன்றமாக காணப்படுகிறது. அப்போ இந்த கருத்து சொல்லப்பட்டது ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற முடியாது. இந்த கருத்து சொல்லப்பட்டது சுமார் 300-400 வருடங்களுக்கு முன்னர். அப்ப இன்னைக்கு இந்த உதாரணம் அவ்வளவு பொருத்தமானது இல்லை. ஏன் பொருத்தமானது இல்லைன்னு சொன்னால், இன்றைக்கு இது ஒரு பெரிய வேலை இல்லை. ஆணை பெண்ணாக மாற்றுவதும் பெண்ணை ஆணாக மாற்றுவதும் பெரிய வேலை இல்லை. இதற்கு பார்லமெண்டத்துக்கு போக வேண்டிய அவசியப்பாடு இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு சொன்னால் அந்த வேலைகளை ஹாஸ்பிட்டலே செய்து முடிச்சு கொள்ளலாம். அப்ப இன்னைக்கு இது ஒரு பெரிய வேலை இல்லை. ஆனால் அந்த காலத்துல இது தவிர உலகில மற்ற எல்லா வேலைகளையும் செய்யலாம் என்ற ரீதியில் அணுகப்பட்டது. இனி நாம பார்க்கிறோம் பின்னணி இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு. பிரித்தானியா என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு காணப்படுவது பெரிய பிரித்தானியா. பெரிய பிரித்தானியாவுடன்
வேல்ஸ் உள்ளிட்ட இங்கிலாந்து மற்றும் ஸ்கொட்லாந்து என்பன அரசியல் ரீதியாக ஒன்றிணைந்தது. பெரிய பிரித்தானியா தான் முக்கியமான நாடு. அந்த பெரிய பிரித்தானியாவோடு வேல்ஸ், பிரித்தானியாவில் ஒரு பகுதி, ஸ்கொட்லாந்து இன்னும் ஒரு பகுதி என்பன அரசியல் ரீதியாக ஒன்றிணைந்தது 1707 ஆண்டில் ஆகும். ஆண்டெல்லாம் நீங்க பாடமாக தேவையில்ல. 1800 அயர்லாந்து பெரிய பிரித்தானியாவுடன் இணைந்தது. 1922 அயர்லாந்து சுதந்திர குடியரசானதோடு வட அயர்லாந்து பிரித்தானியாவுடன் எஞ்சியது. அப்ப இங்க பாருங்க, பெரிய பிரித்தானியா தான் நாடு. அந்த பெரிய பிரித்தானியாவுல இங்கிலாந்து, ஸ்கொட்லாந்து, அயர்லாந்து போன்றன இணைந்தன. அயர்லாந்து 2 பிரிவாக பிரிந்தது. வட அயர்லாந்து, தென் அயர்லாந்து. பிரிந்த பொழுது வட அயர்லாந்து தென் அயர்லாந்து தனி ஒரு நாடாக மாறிய பொழுது வட அயர்லாந்து பிரித்தானியாவோடு சேர்ந்தது. வட அயர்லாந்து பிரித்தானியாவோடு எஞ்சியிருக்கின்றது. பிரித்தானியா ஒற்றையாட்சியாகவே கருதப்படுகிறது. ஒற்றையாட்சியின் சட்ட ரீதியான அதிகாரமும் ஒரே மூலாதாரத்திலிருந்தே செல்லுபடியாகின்றது. அவ்வாறானதொரு முறையில் அதிகாரம் அரசாங்கத்தில் குவிந்திருக்கும். ஒற்றையாட்சியில் அதிகாரமானது அரசாங்கத்திடம் குவிந்திருக்கும். பிரித்தானியாலும் அப்படித்தான். கீழ்மட்டத்திற்கான அதிகாரங்கள் பிரிக்கப்படுவது அரசியல் அமைப்பில் அன்றி மத்திய அரசாங்கத்தினால் ஆகும். அரசியல் அமைப்பினூடாக அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது சமஷ்டி. அப்போ கீழ்மட்ட அலகுகள் இருக்கும். இப்ப அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து எல்லாம் இருக்குது. இப்ப இந்த கீழ்மட்ட அலகுகளுக்கான அதிகாரம் பாராளுமன்றத்தால பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒற்றையாட்சியில சமஷ்டி நாடுகள்ல அந்த அதிகாரமானது அரசியல் அமைப்பினூடாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப மாணவர், இதுல முக்கியமான ஒரு விடயத்தை நாம இங்க பார்க்கிறோம். ஒற்றையாட்சிக்கும் சமஷ்டியாட்சிக்கும் இடையிலான முக்கியமான ஒரு பண்பாக நாம பார்க்கிறோம். என்ன பண்பை நாம பார்க்கிறோம்? ஒற்றையாட்சியில அந்த நாட்டில் காணப்படுகின்ற கீழ்மட்ட அலகுகளுக்கு தேவையான அதிகாரம் மத்திய அரசினால பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு, பாராளுமன்றத்தினால பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரி. ஆனால் சமஷ்டி நாடுகள்ல அந்த கீழ்மட்ட அலகுகளுக்கு தேவையான அதிகாரம் பாராளுமன்றத்தினால் அல்லாது ஒற்றையாட்சியில பாராளுமன்றத்தினால் அல்லாது அரசியல் அமைப்பினூடாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அரசியல் அமைப்பினூடாக பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தால் என்ன நடக்கும் என்று பாருங்க பாப்போம். பாராளுமன்றத்தினூடாக பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த அதிகாரத்தை தேவையான பொழுது மீள பெற்றுக்கொள்ளலாம். அரசியல் அமைப்பினூடாக பெற்றுக்கொண்டால் அந்த அதிகாரத்தை மீள பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இதன் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது பிரித்தானியாவில் ஒற்றையாட்சி பண்பு மேலோங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சார் அது திரும்ப ஒருக்கா சொல்லுங்க நீங்க. இப்போ ஒற்றையாட்சிக்கும் சமஷ்டியாட்சிக்கும் இடையிலான வேறுபாடுகள் நாம நிறைய படிச்சிருக்கிறோம். அந்த வேறுபாடுகளை பிரதானமான ஒரு வேறுபாடை பிரித்தானியாவை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு விளங்கப்படுத்துறோம். ஒரு நாட்டின் அந்த நாட்டில் காணப்படுகின்ற பிராந்திய அலகுகளுக்கு, இப்ப இலங்கையில பிராந்திய அலகுகளாக மாகாண சபைகளும் உள்ளூராட்சி அமைப்புகளும் காணப்படுது. இதான் பிராந்திய அலகுகள். அப்போ ஒரு நாட்டின் பிராந்திய அலகுகளுக்கு தேவையான அதிகாரத்தினை அரசியல் அமைப்பினூடாக பிரித்து கொடுத்தால் அது சமஷ்டி நாடு. பிராந்திய அலகுகளுக்கு தேவையான அதிகாரம் அரசியல் அமைப்பினூடாக பிரித்து கொடுக்காது பாராளுமன்றத்தினூடாக பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தால் அது ஒற்றையாட்சி. அப்போ அரசியல் அமைப்பினூடாக பிரித்து கொடுத்தால் என்ன நன்மை, பாராளுமன்றத்தினூடாக பிரித்து கொடுத்தால் என்ன நன்மை? அரசியல் அமைப்பினூடாக பிரித்து கொடுத்தால் அந்த அதிகாரத்தை
அந்த அந்த அதிகாரத்தை மீள பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பாராளுமன்றத்தின் ஊடாக பிரித்துக் கொடுத்திருந்தால் விரும்பிய பொழுது மத்திய அரசு அந்த அதிகாரத்தை மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப இலங்கையில பாருங்க பாப்பா, உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான அதிகாரத்தை மத்திய அரசு பெற்றுக்கொண்டது. உள்ளூராட்சி அமைப்பே இல்ல. மாகாணங்களுக்கு தேவையான அதிகாரத்தை வழங்கியது, இப்பொழுது இல்ல, வழங்கவில்லை. இதுதான் அதுக்கான வேறுபாடு. ஓகே, பிரதேச அரசாங்கம் காணப்படினும் அவையும் மத்திய அரசாங்கத்தின் பணிகளை மேற்கொள்வதற்காகவே காணப்படும். எங்க ஒற்றையாட்சியில. பிரித்தானியம் அப்படித்தான். பிரதேச அலகுகள் காணப்பட்டாலும் அது மத்திய அரசின் பணிகளை மேற்கொள்வதற்காகவே அது காணப்படும். இவை மத்திய அரசுக்கு கீழ்ப்பட்டதோடு அதிகாரங்களை மீள பெற்றுக்கொள்ள முடியுமான வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு. நான் சொல்லி முடிச்சிட்டேன் அந்த விடயம். ஒற்றையாட்சி பொதுவாக இனம், நிலம், மொழி அல்லது கலாச்சாரம் என்பவற்றில் பிரிந்திராத சமூகத்திலேயே காணப்படும். இன ரீதியாக, மொழி ரீதியாக, நில ரீதியாக பிரிந்து இருக்காமல் ஒன்றாக இருக்கின்ற சமூகத்திலேயே இந்த ஒற்றையாட்சி காணப்படும். அதனாலேயே ஒற்றையாட்சி சமூக பல்வகைமையினை வெளிக்காட்டுவதில்லை. அதாவது பல்லின கலாச்சார தன்மை கொண்ட நாடுகளுக்கு ஒற்றையாட்சி பொருத்தமானது இல்லை. ஒரே இனம், ஒரே நிலம், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், இப்படிப்பட்ட இடங்களுக்குத்தான் இந்த ஒற்றையாட்சி பொருத்தமானதாக இருக்கும். பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் என்னும் இரண்டு ஐரோப்பிய நாடுகள் ஒற்றையாட்சி அரசாங்கங்களை நோக்குகையில் மேற்குறிப்பிடத்தக்க சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதாவது பிரான்சினை விடவும் பிரித்தானியாவில் வர்க்க உணர்வு அதிகமாக இருக்கின்றது. இது பிரித்தானியாவில் வரலாற்று ரீதியாக வளர்ச்சி அடைந்த ஒன்றாகும். ஐக்கிய ராச்சியம் பிரித்தானியாவை உருவாக்குவதற்கு இணைந்து கொண்ட பிரதேசங்களில் தனித்துவ அடையாளங்கள் பலவற்றை காண முடிந்தமையினால் அது ஆரம்பத்தில் இருந்தே பல்லின அரசாகியது. இப்ப வட அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து, வேல்ஸ், இங்கிலாந்து, இப்படி பல பிரதேசங்கள்லையும் பல்வேறுபட்ட தன்மையுடைய மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இதன் போது பிரஜைகள் ஸ்கொட்லாந்து ஆங்கிலம், வேல்ஸ் மற்றும் ஐரிஷ் போன்ற இன அடையாளங்களை கொண்டிருந்தனர். வேல்ஸ் இன மக்கள், ஐரிஷ் இன மக்கள், இப்படி. இதற்கு மாறான இனத்துவத்தை கொண்டதே பிரான்ஸ் ஆகும். பிரான்ஸ்ல இப்படி இல்ல. பிரான்ஸ்ல பெரும்பாலும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள். ஐக்கிய ராச்சிய பார்லமெண்டத்தில் உருவாக்கப்படும் சட்டங்கள் முழு சமூகத்திற்கும் ஏற்புடையதாக இருந்த போதும் சில சட்டங்கள் ஸ்கொட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வட அயர்லாந்து ஆகியவற்றுக்கு மட்டுமே பொருந்துகிறது. அப்போ ஒற்றையாட்சி நாடு என்று சொன்னால் மாணவர்கள், முழு நாட்டிற்கும் ஒரே வகையான சட்டம், ஒரே வகையான நிர்வாகம், ஒரே வகையான நீதிமுறை தான் காணப்பட வேண்டும். ஆனால் பிரித்தானியாவில் அப்படி காணப்படுவதில்லை. சில பிராந்தியங்களுக்கு வேறுபட்ட தன்மை இருக்குது. அப்படி என்று சொன்னால் என்னது? பிரித்தானியா ஒற்றையாட்சி பண்பில் இருந்து விடுபட்டு கொண்டு சென்றிருக்கின்றது என்று அங்காரு. 1927-77 வரையில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களில் பல வட அயர்லாந்துக்கு மாத்திரம் ஏற்புடையதாகும். அப்ப வட அயர்லாந்துக்கு மாத்திரம் தனித்துவமான சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா எல்லா மாணவர் என்ன அர்த்தம் மாணவர்கள்? பிரித்தானியா ஒற்றையாட்சி பண்பில் இருந்து சமஸ்தி பண்புகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கு ஐக்கிய ராச்சியத்துக்குள் இங்கிலாந்து, ஸ்கொட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வட அயர்லாந்து உள்ளடங்குகிறது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் பெரிய பிரித்தானியா. இங்கிலாந்து, ஸ்கொட்லாந்து, வேல்ஸ், வட அயர்லாந்து, இது எல்லாம் சேர்ந்ததுதான் பெரிய பிரித்தானியா, யுனைடெட் கிங்டம். இதில் மிகப்பெரிய அழகு இங்கிலாந்து ஆகும். அதான் அந்த பெயரால் அந்த நாடு அழைக்கப்படுகிறது. இங்கு பிரிவினைவாதத்தை காண முடிவதில்லை. ஐக்கிய ராச்சியம் என அறியப்படும் பெரிய பிரித்தானியா வரலாற்று ரீதியாக ஒன்றிணைந்த நாடல்ல. 1990கள் வரை வட அயர்லாந்தில் பிரிவினை போராட்டம் காணப்பட்டது. தற்போதும் ஸ்கொட்லாந்தில் பிரிவினை இயக்கம் ஒன்று காணப்படுகிறது. சும்மா அதை பார்த்துக் கொள்ளுங்க. தேவையான இடத்துல ஹைலைட் பண்ணி நான் சொல்லுவேன். நானு வேல்ஸின் இன அடையாளம் அரசியலில் வலுவானதாகும். மேற்கூறப்பட்ட பின்னணியிலேயே பிரித்தானியா ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருந்து தற்போது வெளியேறி வருகிறது. ஏன்?
அங்கு பல்லின கலாச்சார தன்மை கொண்ட மக்கள் இருக்கின்றார்கள். ஆக ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒவ்வொரு வகையான கலாச்சார சட்ட மாறுபாடுகள் இருக்கின்ற காரணத்தினால பிரித்தானியா சில அதிகாரங்களை அவற்றுக்கு பிரித்து கொடுத்து வருகிறது. ஆகவே அதிகாரங்களை பிரித்து கொடுப்பதனால பிரித்தானியா ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருந்து வெளியேறி உள்ளது. ஒற்றையாட்சி மரபினை பிரித்தானியா உள்ளடக்கி இருந்தாலும் தமது உயர் அதிகாரத்துவத்தினை பயன்படுத்தி அதிகார பரவலாக்க முறைகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா ஒற்றையாட்சி பண்பை கொண்டிருந்தாலும் தமது உயர் அதிகாரத்தினை பயன்படுத்தி, யாருக்கு இருக்குது அந்த உயர் அதிகாரம்? பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கு. அந்த உயர் அதிகாரத்தினை பயன்படுத்தி அதிகார பரவலாக்கல் முறைகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனால் பிரித்தானியாவானது ஒற்றையாட்சி பண்பில் இருந்து சமஷ்டி பண்புகளை நோக்கி நகர்வதாக குறிப்பிடப்படுகிறது. இதமானவர்கள் அப்படியே நீங்க ஒரு கேள்வியாக போடலாம். பிரித்தானியா ஒற்றையாட்சி பண்பில் இருந்து சமஷ்டி பண்புகளை நோக்கி நகர்கிறது ஆராய்க. கேள்வி எழுதி கொள்ளுங்க. பிரித்தானியா ஒற்றையாட்சி பண்பில் இருந்து சமஷ்டி பண்புகளை நோக்கி நகர்கிறது ஆராய்க. பார்ப்போம். பிரித்தானியாவில் அரசாங்கம் வகித்துள்ள பிரித்தானியாவில் அங்கம் வகித்துள்ள வட அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து மற்றும் வேல்ஸ் முதலான பிரதேசங்களுக்கு சுய ஆட்சி நிர்ணயத்திற்கான அதிகாரங்கள் பரவலாக்கி உள்ளமையே இதற்கான பிரதானமான காரணம். அப்ப பிரித்தானியா ஒற்றையாட்சி நாடு. மாணவர்கள், பிரித்தானியா ஒற்றையாட்சி நாடாக இருந்தாலும் வட அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து, வேல்ஸ் ஆகிய பிரதேசங்கள் சுயமாக இயங்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பிரித்து கொடுக்கப்பட்டிருப்பதனால பிரித்தானியா ஒற்றையாட்சி பண்பில் இருந்து சமஷ்டி பண்புகளை நோக்கி நகர்கிறது. அதுக்கு முதலாவது உதாரணம் தான் இது. ஒற்றையாட்சியா இருந்தாலும் வட அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து, வேல்ஸ் முதலிய பிரதேசங்களுக்கு சுயமான அதிகாரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, எனக்கு கொஞ்சம் பேசணும். இந்த செக்ஷன் என்ன சொல்ல வாரம்ங்கிறது விளங்கக்கூடியதா இருக்குதா? என்னத்தை படிக்கிறோங்கிறது விளங்கக்கூடியதா இருக்குதா? இல்ல எதுவுமே விளங்காத மாதிரி இருக்குதா? கொஞ்சம் பேசுங்க பாப்போம், வாயத்தருங்க. விளங்குது சார். விளங்குது சார். ஓகே ஓகே. என்ன என்ன இந்த இந்த பாடத்தின், இப்ப நம்ம படிக்கிற பாடத்தின் என்ன சமர், என்ன சாராம்சம்? ஒரு ஒரு 2 வரியில 3 வரியில யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். என்னத்தை இங்க சொல்ல வாரம் சொல்லு. பிரித்தானியா வந்து ஒற்றையாட்சியிலிருந்து சமஷ்டி ஆட்சிக்கு மாறின அந்த பண்புகளை தான் நாங்க படிக்கிறோம். எப்படி மாறுது, ஏன் மாறுனது படிச்சு கொண்டிருக்கோம். ஓகே, குட், சரி, நல்லா. அப்ப ஏசினாலும் பாடம் விளங்குது அப்படியா? அந்த வகையில விளங்கக்கூடிய மாதிரி தெரிவிக்குது. ஓகே ஓகே. அந்த வகையில பெரிய பிரித்தானியா தமது ஒற்றையாட்சி அதிகார வல்லமையை ஆதாரமாக கொண்டு 1920களில் வட அயர்லாந்துக்கு தனிநாட்டு உரிமையை பெற்றுக் கொடுத்தது. இப்ப பாருங்க, சமஷ்டியை நோக்கி நகர்கிறது. முதலாவது உதாரணம் அப்ப இதுக்கு முதலாவது சமஷ்டியை நோக்கி நகர்கிறது என்பதற்கான முதலாவது பிரதான உதாரணம் என்னது? 1920களில் வட அயர்லாந்துக்கு தனிநாட்டு உரிமையை பிரித்தானியா பெற்றுக் கொடுத்தது. 1990களில் ஸ்கொட்லாந்துக்கும் பிரிந்து செல்லும் உரித்துடன் பாராளுமன்றம் ஒன்றினை தாபித்துக் கொள்வதற்கும் அங்கீகாரம் வழங்கியது. 90 என்ன நடக்குது? ஸ்கொட்லாந்துக்கு பாராளுமன்றம் ஒன்றினை தாபித்துக் கொள்வதற்கு அங்கீகாரத்தை வழங்குகிறது. அப்ப அதுவும் ஒரு தனி நாடாக மாறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. மேலும் 2010களில் வேல்ஸின் சட்டவாக்கு அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டன. அப்ப பாருங்க, வட அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து 2010 வேர்ல்ட்ஸ். அப்ப இந்த ஆண்டுகளை பாடமாய்க்கொள்ளுங்க. 20 வட அயர்லாந்து, 90களில் ஸ்கொட்லாந்து, 2010ஆம் ஆண்டில் வேர்ல்ட்ஸ். இருப்பினும் இங்கிலாந்து பிரித்தானிய பார்லமெண்டினால் நிர்வகிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து
இங்க அப்ப என்ன அங்க இருக்குது? வட அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து, வேல்ஸ், இங்கிலாந்து. இங்கிலாந்து வந்து பிரித்தானிய பார்லமெண்டத்தின் நிர்வாகத்துக்கு உட்பட்டிருக்கின்றது. மேற்குறிப்பிடப்பட்ட பிரதேசங்களுக்கு பிரித்தானியா உயர் அதிகாரத்துவ நிறுவனமான பார்லமெண்டம் அதிகாரங்களை பிரயோகித்து அதிகார பரவலாக்கத்தினை மேற்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய பார்லமெண்டம் சம்பந்தமாக நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். பிரித்தானிய பார்லமெண்டம் எப்படிப்பட்டது? அதிகூடிய அதிகாரம் படைத்தது பிரித்தானிய பார்லமெண்டம். அப்ப அந்த அதிகூடிய அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் பிரித்தானிய பாராளுமன்றம் இந்த அமைப்புகளுக்கு தேவையான அதிகாரத்தை பிரித்து வழங்கியிருக்குது. ஆகவே பிரித்தானியா ஒற்றையாட்சி பண்பில் இருந்து சமஷ்டி பண்புகளை நோக்கி நகர்ந்து செல்கிறது. சரி, அப்ப இனி அதுல மாணவர்கள் கொஞ்சம் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் தனித்தனியாக பார்க்கணும். நாம ஸ்கொட்லாந்துக்கான அதிகார பரவலாக்கம் என்ன பிரிவு? ஸ்கொட்லாந்து, வட அயர்லாந்து, வேல்ஸ், இங்கிலாந்து. இனி அதை நாம முதலாவது பார்க்கிறோம் ஸ்கொட்லாந்து. ஸ்கொட்லாந்து 5.1 மில்லியன் மக்கள் தொகையினை கொண்டது. 5.1 மில்லியன் அப்படின்னு சொன்னால் 50 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு பிராந்தியம் ஸ்கொட்லாந்து. பிரித்தானியாவின் மொத்த நிலப்பரப்பில் 1/3 பங்கு கொண்டது. இதெல்லாம் நீங்க பெருசா பார்க்க தேவையில்ல. 1603ஆம் ஆண்டு ஸ்கொட்லாந்தும் இங்கிலாந்தும் பிரித்தானிய நிர்வாகத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. 1603ஆம் ஆண்டு. 1907 ஐக்கிய ராச்சியத்தோடு ஒன்றிணைகையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பேரில் ஸ்கொட்லாந்தில் ஸ்கொட்லாந்தியர்கள் பிரித்தானியாவோடு இணைகின்றார்கள். இருப்பினும் பெரிய பிரித்தானியாவுடன் அரசியல் ரீதியான பிணைப்பினை ஏற்படுத்திய போதிலும் தமது கலாச்சார அடையாளங்களை பேணிக் கொள்வதற்கு ஸ்கொட்லாந்து மக்கள் தவறிவிடவில்லை. ஸ்கொட்லாந்து தனித்துவமான கலாச்சார பண்புகளை கொண்டது. பெரிய பிரித்தானியாவோடு இணைந்தாலும் அது கலாச்சார பண்புகளை பெரிய பிரித்தானியாவோடு இணைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அத்துடன் ஸ்கொட்லாந்து நீதிமன்றத்து குறித்தான சலுகைகள் மற்றும் அதிகாரங்களை தொடர்ந்து வழங்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது. இங்கிலாந்து பார்லமெண்டத்துக்கும் ஸ்கொட்லாந்துக்கும் உரிய இங்கிலாந்திய பார்லமெண்டத்துக்கு ஸ்கொட்லாந்திற்கு உரிய சட்டங்களை மாற்ற முடிந்தாலும் மக்களின் நல்வாழ்வினை பாதுகாத்தல் மற்றும் தனிநபர் சட்டங்களை மாற்றாமை முதலான கருதுகோள்கள் 1907ஆம் ஆண்டின் உடன்படிக்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரித்தானிய பார்லமெண்டம் ஸ்கொட்லாந்திற்காக சட்டங்களை உருவாக்கினாலும் சில விடயங்களை உருவாக்க முடியாது என்ற தீர்மானம் அங்கு நிறைவேற்றி வைக்கப்படுகிறது. இந்நிலையில 1998ஆம் ஆண்டு பிரித்தானிய பார்லமெண்ட் நிறைவேற்றிய ஸ்கொட்லாந்து சட்டத்தின் அதிகார பரவலாக்க முறைமையை பின்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடப்படுகிறது. இதன்படி ஸ்கொட்லாந்திய சட்டத்துறை ஸ்கொட்லாந்து பாராளுமன்றம் என பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆக பிரித்தானியா ஸ்கொட்லாந்துக்கு தேவையான அதிகாரத்தை நீங்க இப்படி இவ்வளவு விளக்கமெல்லாம் எழுத தேவையில்ல மாணவர்கள். பிரித்தானியா இப்படி 1907ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஸ்கொட்லாந்துக்கு தேவையான அதிகாரத்தை முழுமையாக பெற்றுக் கொடுத்திருக்கின்ற காரணத்தினால பிரித்தானியா ஒற்றையாட்சி பண்பில் இருந்து விலகிச் செல்வதாக கூறப்படுகிறது. அவ்வளவு போதும். ஸ்கொட்லாந்தில் செயல்பட்ட சில இனவாத இயக்கங்கள் பிரித்தானியாவில் இருந்து தமது நாடு பிரிந்து சுதந்திர அரசாக வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து வந்தது. அப்போ சில ஸ்கொட்லாந்தியர்கள் பிரித்தானியாவில் இருந்து பிரிந்து போகணும் என்று சொல்லுகின்றார்கள். 2014ஆம் ஆண்டு ஸ்கொட்லாந்து பிரித்தானியாவிடம் இருந்து பிரிந்து செல்வதற்கான மக்கள் கருத்து கணிப்பொன்றினை வாக்கெடுப்பின் மூலம் நடத்தப்பட்டது. எனினும் பிரிந்து செல்வதற்கு 45% ஆதரவளித்தனர். இருப்பினும் 90களில் மேற்கொள்ள உடன்படிக்கையின் அடிப்படையில் ஸ்கொட்லாந்துக்கான அதிகார பரவலாக்கம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக பிரித்தானியாவில் இருந்து
ஸ்கொட்லாந்து முற்று முழுதாக பிரிந்து போகவும் விரும்பல. 2014 ஆண்டு கருத்து கணிப்பில் 55% மக்கள் தொடர்ந்து பிரித்தானியாவோடு இருக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார்கள். அந்த வகையில் குற்றவியல் சட்டம் அந்த வகையில குற்றவியல் சட்டம், கல்வி, சூழல், சுகாதாரம், நீதிமன்றங்களை உருவாக்குதல், உள்ளூராட்சி மன்றம், போலீஸ், போக்குவரத்து தொடர்பான பரந்த அதிகாரங்கள், அது தவிர தேசிய வருமான வரிகள், பவுன் ஒன்றின் 3 பென்சில்கள் வரை மாற்றத்தக்க அளவீடுகள் தொடர்பான அதிகாரங்கள். இப்ப இந்த அதிகாரமெல்லாம் நீங்க பாடமாக தேவையில்லை மாணவர்கள். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இது பாடமாக தேவையில்லை. இது கொஞ்சம் அறிவுக்காக பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு இதெல்லாம் எழுத தேவையில்லை. பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கை தொடர்பான அதிகாரங்கள் போன்றன வழங்கப்பட்டிருக்கின்றன. இது அவ்வளவையும் சுருக்கம் என்னது? பல்வேறுபட்ட அதிகாரங்கள் ஸ்கொட்லாந்து பார்லமெண்டத்திற்கு பிரித்தானியாவால வழங்கப்பட்டிருக்கின்றன. அது தெரிஞ்சால் போதும். இந்த அதிகாரங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. இன்னும் ஒரு செக்ஷன் பார்ப்போம் மாணவர்கள் நாம. அப்ப இப்ப பார்த்ததும் என்னது? இதுவரையும் பார்த்த பிராந்தியம் என்ன பிராந்தியம்? ஸ்கொட்லாந்து. 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 இனி நாம பார்க்க போறோம் வேல்ஸ். பிரித்தானியாவின் மொத்த நிலப்பரப்பில் 12% பரப்பையும் மக்கள் தொகையில் 5% வேல்ஸுக்கு உரியது. 5% மக்கள் வேல்ஸ்ல இருக்கிறாங்க. பதிமூன்றாம் நூற்றாண்டில் பிரித்தானியா முடியின் கீழ் வந்த வேல்ஸ் 1536 பிரித்தானியா கொண்டு வந்த ஒருதலைப்பட்ச சட்டத்தினால் இங்கிலாந்து நிர்வாக முறைக்குள் கட்டுப்படுத்தப்பட்டது. அப்போ பிரித்தானியாவோட இந்த வேல்ஸ் இணைகிறது எப்போ? வேல்ஸ் இணைகிறது எப்போ? 13ஆம் நூற்றாண்டுல 1200ஆம் ஆண்டு காலப்பகுதிகள். 1200ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே இணைகிறது. இதன்படி வேல்ஸின் நிர்வாகத்தினை அதற்காகவே உருவாக்கப்பட்ட திணைக்களம் மேற்கொண்டது. அப்ப வேல்ஸின் நிர்வாகம் வேல்ஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த திணைக்களத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டது. அந்த திணைக்களத்துக்கு பொறுப்பான அமைச்சர் ஒருவரும் இருந்ததோடு இதன் கீழ் வேல்ஸின் சுகாதாரம் மற்றும் கல்வி சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. வேல்ஸுடன் தொடர்புடைய பெரும்பாலான நிர்வாக செயற்பாடுகள் உள்ளூராட்சி நிறுவனங்களினால் நிறைவேற்றப்பட்டது. அப்ப வேல்ஸோட தொடர்புடைய நிர்வாக அதிகாரங்கள் உள்ளூராட்சி நிறுவனங்கள். உள்ளூராட்சி நிறுவனங்கள் சொன்ன என்ன மாணவர்கள்? நகர சபை, மாநகர சபை, பிரதேச சபை. இதான் உள்ளூராட்சி நிறுவனங்கள். இந்த உள்ளூராட்சி நிறுவனங்களினால உருவாக்கப்பட்டது. வேல்ஸுடன் உருவாக்கப்பட்டது. வேல்ஸின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக தேசிய பாராளுமன்றத்தின் குறைந்தபட்சம் 35 ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்ப வேல்ஸுக்காக பிரித்தானிய பாராளுமன்றத்தில் 35 ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. வேல்ஸ் பிராந்தியத்தில் 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம் சுய ஆட்சியினை நோக்காக கொண்ட தேசியவாத இயக்கம் விரிவடைந்தது. அப்போ வேல்ஸ்லையும் வேல்ஸுக்கு தனியான சுய ஆட்சி வேண்டும் என்ற ரீதியில் ஒரு இயக்கம் தோற்றம் பெற்றது. வேல்ஸுக்கு அதிகாரங்களை பரவலாக்கும் முகமாக முற்றுமுழுதாக வேல்ஸுக்கு பொருந்தும் வகையிலான சட்டம் ஒன்று அங்கு இருக்கவில்லை. 1998 வேல்ஸ் அரசாங்க சட்டம் உருவாக்கப்பட்டதன் பின்னர் இப்பிரதேசத்துக்கு தனியொரு நிர்வாக பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை வேல்ஸ் அரசாங்க சபை என்று சொல்வேன். அப்போ மாணவர்கள், நாம இதுல வேல்ஸ் சம்பந்தமாக 2 பக்கம் படிச்ச அந்த விடயங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லை. 1998 ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நான் டியூட்ட போடுவேன். 1998 வேல்ஸ் அரசாங்க சட்டம் உருவாக்கப்பட்ட பின்னர் 98 வேல்ஸுக்கான தனி ஒரு அரசாங்க சபை ஒன்று உருவாக்கப்படுகிறது. அப்ப பிரித்தானியா ஒற்றையாட்சி பண்பிலிருந்து வேல்ஸுக்கு தேவையான அதிகாரத்தை பிரித்துக் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரித்தானியா ஒற்றையாட்சி பண்பிலிருந்து சமஷ்டி பண்புகளை நோக்கி
1998 வேர்ல்ஸுக்கு தேவையான அதிகாரங்களை பிரித்து கொடுத்ததுனால பிரித்தானியா இப்படி மாறி இருக்கின்றது என்று நாம சொல்லலாம். அடுத்த மாணவர்கள் வட அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து, வேல்ஸ், வட அயர்லாந்து. எப்பொழுது பிரதானமான அதிகாரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்ட ஆண்டு, அதை மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னால் போதும் எக்ஸாமுக்கு. இந்த வட அயர்லாந்து 50,000 சதுர கிலோமீட்டர் பரப்புகளை கொண்டது. அவனா இலங்கையை விட கொஞ்சம் சின்ன பகுதி. வட அயர்லாந்து இலங்கையை விட, இலங்கை வந்து எவ்வளவு, 65,610 சதுர கிலோமீட்டர். இது வந்து 50,000 சதுர கிலோமீட்டர். இங்கு 1.7 மில்லியன் மக்கள், 17 லட்சம் மக்கள் வாழ்கின்றார்கள். இது ஐக்கிய ராச்சிய சனத்தொகையில் 2.5 வீதமாகும். இதெல்லாம் அது சம்பந்தமான அறிமுகம். வட அயர்லாந்து 12ஆம் நூற்றாண்டிலிருந்து பிரித்தானிய முடியின் கீழ் ஆளப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டில் இருந்து, அது 13ஆம் நூற்றாண்டு எது, வேர்ல்ஸ். வட அயர்லாந்து 13ஆம் நூற்றாண்டில் 12ஆம் நூற்றாண்டில் இருந்து பிரித்தானியாவோட ஆளப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த அயர்லாந்து கிபி 1800 பிரித்தானியாவோடு இணைந்தது. அயர்லாந்து 1922 சுதந்திர அரசாக மாறுகிறது. இப்ப இதான் உங்களுக்கு முக்கியம். 22 அயர்லாந்து ஒரு சுதந்திர நாடாக மாறுகிறது. இது ஐரிஷ் இனத்தவர் வாழ்ந்த 32 கவுண்டின்களும் 26 புதிய அரசுகளும் ஒன்றிணைந்து உருவானது. எனினும் வட அயர்லாந்து பிரித்தானியாவின் ஒரு பகுதியாகவே இருந்தது. வட எப்படி அயர்லாந்து போனாலும் அயர்லாந்துல வட அயர்லாந்து பிரித்தானியில் ஒரு பகுதியாகவே இருந்தது. குடியரசுடன் இணையாத 6 கவுண்டின்கள் வட அயர்லாந்துடன் இணைந்து கொண்டன. 1920 வட அயர்லாந்துக்கான தனியான பார்லமென்ட் உருவாக்கப்பட்டது. இது 21 முதல் 70 வரை காணப்பட்டது. அவ பாருங்க, 1920 வட அயர்லாந்துக்கான பார்லமென்ட் உருவாக்கப்பட்டது. பிரித்தானியாவின் அதிகார பரவலாக்கம். இதன் மூலம் ஈரவைகளை கொண்ட சட்டத்துறையுடன் அதிகார பரவலாக்க ஆட்சி முறை ஒன்று இங்கு ஏற்படுத்தப்பட்டது. இவ் அரசியலமைப்பின் மத்திய அரசின் அதிகாரங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. பிரித்தானியாவில் மத்திய அரசின் அதிகாரங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களில் மத்திய அரசு தலையிடாது என்னும் கொள்கை பின்பற்றப்படுகிறது. அப்போ மத்திய அரசின் அதிகாரங்கள் தெளிவாக இருக்குதுன்னு சொன்னால் அது ஒற்றையாட்சி பண்பு. ஆனாலும் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்கள் எங்கு, வட அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து, வேல்ஸ் போன்றவற்றுக்கு ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களில் மத்திய அரசு தலையிடாது என்னும் கொள்கை பின்பற்றப்படுகிறது. இது பிரித்தானியா ஒற்றையாட்சி பண்பில் இருந்து சமஷ்டி பண்புகளை நோக்கி நகர்வதாக அர்த்தம். வட அயர்லாந்தின் மக்கள் கிறிஸ்தவ மற்றும் புரட்டஸ்தாந்தி என இரு மதங்களை பின்பற்றுபவர்களாக இருக்கின்றார்கள். கிறிஸ்தவ மக்களுக்கு பிரித்தானியாவுடன் இணைந்திருக்கும் தேவை காணப்பட்டாலும் புரட்டஸ்தாந்து மக்களுக்கு சுதந்திரம் தேவையாக இருந்தது. எவ்வாறாயினும் வட அயர்லாந்தின் கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ மக்களுக்கு இடையில் காணப்பட்ட முரண்பாடுகள் தொடர்ந்து நிலவின. அம்முரண்பாடுகளை தீர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளும் தோல்வியடைந்து வருகின்றன. இம்முரண்பாட்டு தீர்வு நடவடிக்கைகள் அயர்லாந்து அரசாங்கமும் ஐக்கிய ராச்சிய அரசாங்கமும் ஒத்துழைப்புடன் செயற்பட ஆரம்பித்த காலமான 1980 மற்றும் 90 தசாப்தங்களில் நடைபெற்றது. 98 கைச்சாத்திடப்பட்ட பெரிய வெள்ளி உடன்படிக்கையின் முக்கியமான ஒரு மைல்கல்லாகும். 98 கைச்சாத்திடப்பட்ட பெரிய வெள்ளி உடன்படிக்கை. இதன் காரணமாக 98 வட அயர்லாந்து சட்டமன்றம் நிறைவேற்றப்பட்டது. இப்ப மாணவர்கள், நீங்க அந்த பழைய வரலாறு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த 4 பிரதேசங்கள்லையும் சட்டமன்றங்கள் எப்பொழுது உருவாக்கப்பட்டது. இப்படி சட்டமன்றங்கள் உருவாக்கப்பட்ட அதுதான் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ். அதோட அதை கொஞ்சம் மெருகூட்டீங்கன்னு சொன்னால் இந்த கேள்விக்கான விட ஓகே. எது, பிரித்தானியா ஒற்றையாட்சி பண்பில் இருந்து விடுபட்டு சமஷ்டியை நோக்கி நகர்கிறது ஆராய்க. அதற்கான விட தான் இது. இதன் கீழ் வட அயர்லாந்துக்கு அதிகாரம் பரவலாக்கப்பட்ட ஆட்சி முறை ஒன்று கிடைத்தது. பிரித்தானியாவின் அதிகாரம் பரவலாக்கப்பட்டிருக்கிறது. அதிகார பரவலாக்கலின் ஆரம்பம் வேல்ஸ், ஸ்கொட்லாந்து, வட அயர்லாந்து போன்ற பிராந்தியங்களின் பிரதேச தேசியவாதங்களின் தோற்றம் பிரித்தானியாவின் அதிகார பரவலாக்கத்துக்கு காரணம். ஏன் இங்கு அதிகார பரவலாக்கம் ஏற்பட்டது? பிரதேச ரீதியாக தோற்றம் பெற்ற தேசியவாத தன்மை. அதிகாரத்தை பரவலாக்கம் செய்தல், டிவல்வேசம் என்பதன் கோட்பாட்டு விளக்கம் என்னவென்று சொன்னால்,
ஒரு அரசொன்றின் மத்திய அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்ட விடய பரப்புகளை விருப்புடன் உப அலகுகளுக்கு வழங்குவது. மத்திய அரசு தமது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட அதிகாரத்தினை விருப்புடன், மத்திய அரசின் விருப்புடனும் மாநிலங்களின் விருப்புடனும் வழங்குவதாகும். இது அதிகாரத்தினை பகிர்ந்து கொள்ளும் ஒரு மாதிரி ஆகும். இங்கு அதிகாரத்தை பரவலாக்கும் போது சமஷ்டியிலும் குறைவான அதிகார பங்கீடே காணப்படும். சமஷ்டியை போன்று முழுமையான அதிகாரம் அங்கு கிடைக்காது. சமஷ்டியை விட குறைவான ஒரு அதிகார பரவலாக்கம் இங்கு காணப்படும். 74 தேர்தலின் ஸ்கொட்லாந்து தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் 6 பார்லமெண்டத்துக்கு தெரிவாகியமை தொழிற்கட்சியின் சம்பிரதாயபூர்வமான அடிப்படைக்கு சவாலானது. இங்கிருந்து அதிகார பரவலாக்கம் என்னும் விடயம் வலுவான முறையில் முன்னெடுக்கப்பட்டது. ஓகே மாணவர்கள், இந்த விடயங்கள் நீங்க பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் போதும், மற்ற விடயங்கள் தேவையில்லை. நாம அடுத்த கிளாஸ்ல நாம பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால், அடுத்த கிளாஸ்ல இந்த பிரித்தானிய அரசியல் அமைப்பு தொடர்பாக நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அப்ப இன்னைக்கு நாம பார்க்கணும், பிரித்தானியா ஒற்றையாட்சி பண்பிலிருந்து சமஷ்டி நோக்கி நகருகிறது. இந்த வினாவுக்கான விடை இன்னைக்கு ஆயத்தப்படுத்துங்க. நாம அடுத்த கிளாஸ்ல பிரித்தானிய அரசியல் அமைப்பு பார்ப்போம். பிரித்தானிய அரசியல் அமைப்பு பார்க்கின்ற பொழுது நீங்க அந்த 2022ஆம் ஆண்டு வந்த வினாவுக்கான விடையை நாம இன்னும் ஒரு 2 கிளாஸ்ல நாம படிச்சு முடிக்கக்கூடியதாக இருக்கு. ஓகே மாணவர்கள், அப்ப இன்றைக்கான செக்ஷனை பாருங்க. நான் நோட்ஸை டிசம்பர் மாத பெய்ட் குரூப்ல போட்டு விடுறேன். தேவையானாக்கள் நோட்ஸை எடுத்துக்கொள்ளுங்க. சார் ரெக்கார்டிங் போட்டு விடுங்க சார். இன்னைக்கு எனக்கு ரெக்கார்டிங் போட முடியலன்னு சொன்னேன். நான் ஆரம்பத்திலேயே சின்ன சிக்கலாகி போயிட்டது. யாரோ ஒரு ஆள் ரெக்கார்டிங் போட்டீங்க. யார் ரெக்கார்டிங் போட்டது இன்னைக்கு? யாருமே ரெக்கார்டிங் போடலையா இன்னைக்கு? சார் நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் சார். ஆ குரூப்ல லிங்க் போட இல்லாத நான் டெலிகிராம்ல ஒரு இதுல அப்லோட் பண்ணிட்டு நீங்க வேணா நீங்க ஷேர் எப்படி பண்ணுங்க. செய்வீங்க? நீங்க ஓகே சார். உங்களோட ரெக்கார்டிங் இருக்குதானே? ஓ சார். அதை ஒரு யூடியூபுக்கு ஏத்துங்க. ஓகே. உங்களோட யூடியூபுக்கு ஏத்த அந்த யூடியூப் லிங்க போடுங்க இங்க. சரியா சார். ஓகே சார். அதான் ஈஸியான வழி. ஓகே சார். ஓகே. யூடியூப் ஃப்ரீ தானே, டேட்டா விட்டுப்படாது தானே. ஓகே யூடியூபுக்கு அப்லோட் பண்ணி யூடியூப் லிங்க போடுங்க. சரி சார். ஓகே சார். அப்ப அது இப்ப நீங்க போன்லயோ லேப்லயோ வச்சிருந்தால் காலப்போக்கில் இல்லாமல் போயிடும். சரி யூடியூப்ல சார். போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அது அப்படியே இருக்கு. ஆனா எனக்கு தான் நஷ்டம், தொடர்ந்து கிளாஸ் செய்ய முடியாம போகும். பரவாயில்ல, மாணவர்கள் படிக்கட்டும். ஓகே. ஓகே, நீங்க அப்படி போட்டு எனக்கும் அந்த யூடியூப் லிங்க போட்டுடுங்க. ஓகே சார். ஓகே. ஓகே. நன்றி. நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் நாம.